இந்த சின்ன பொண்ணு எங்க தான் போய் தொலைஞ்சான்னு தெரியல. சாயங்காலம் 6 மணி ஆகும்போது என்ன ஆளை காணோம். எத்தனை தாட்டி தான் அவட்ட சொல்ல இருட்டுறதுக்குள்ள எங்க சுத்தினாலும் வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்ட்டு. எப்ப ஒரு பொறுப்பே கிடையாதுப்பா. இப்படி எங்கப்பா பார்த்தாலும் வெளியே தான் ஊரை சோவாரிட்டே திரியிறா. காலங்காத்தாலேயே ஏதோ கிறுக்குத்தனமா பேசிட்டு இருந்தா பிசினஸ் ஆரம்பிக்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும்ட்டு. என்ன ஏடா கொடுத்து இழுத்து வச்சிருக்கான்னு தெரியல. ஏதாச்சும் 7:30 இழுத்துட்டு வந்திருக்காளா என்னன்னு தெரியல. ஆளை வேற காணோம். நம்மள சுவாதிக்கணும்னே இந்த கடவுள் ஏன் தலையில இவளை போட்டு கட்டி வச்சு நம்ம உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணு நேரம். இவ வருவாளா இல்ல எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. ஒரு கிளாஸ் காப்பிக்கு நாய் மாதிரி காத்து கிடக்க வேண்டியதா இருக்கு. காலையிலே பேர்பாடா இருக்கும். சை நெட்டமாமா. ஐயா இவ என்ன அண்டாவோட வர்றா? ஒருவேளை அண்டா பிசினஸ் எதுவும் வைக்க போறாளா? ஐயா பைத்தியக்காரியா ஆயிட்டா போலயே. ஏன் சின்ன பொண்ணு என்னடி அண்டாவை தூக்கிட்டு வரா? என்ன விஷயம்? யோ நெட்ட, காலையிலேயே பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு சொன்னேன்ல, அதான் ஆரம்பிச்சிட்டோம்ல. ஆமா பிசினஸ் ஆரம்பிச்சாவனா பிசினஸ். வெறும் அண்டாவை கையில வச்சுக்கிட்டு என்ன பிசினஸ் அப்படி ஆரம்பிச்சா? யோ நெட்ட, நல்லா பிரியாணி செஞ்சு ஒவ்வொரு பார்சல் 50 ரூபான்னு வித்துட்டேன் பார்த்துக்க. நல்லா இன்னைக்கு கல்லா கட்டிச்சு. அவ்வளோ வரும் வாங்கி என்ன டேஸ்டா இருக்குன்னு தின்னாவோ பார்த்துக்க. ஏ சின்ன பொண்ணு என்னடி சொல்ற? பிரியாணி செஞ்சியா? நீ பிரியாணி செஞ்சு எல்லாரும் நல்லா இருக்குன்னு அவளா? ஐயா நீ செஞ்சா என்னைக்கு நல்லா இருந்து ஒரு நாள் வாயில வைக்க முடியாது. பொங்க சோறு மாதிரி கிடக்கும். அதே அவ்வளோ நல்லா இருக்குன்னு தின்னாவே. யோ நெட்ட, என்ன கொழுப்பா? என் கைவனம் தெரியாமல நீ பேசிட்டு திரியிற. அண்டாவை பார்க்கும்போதே தெரியல அண்டா எவ்வளவு கிளீனா இருக்குன்னு. அவ்வளோத்தையும் வலிச்சு வாங்கி தின்னுட்டு போயிருக்காவே. பிரியாணி பொங்கச்சோறு மாதிரி இருக்குமா, பொங்கச்சோறு மாதிரி. அந்த ஆள் வந்தேன்னு வச்சுக்கேன், அண்டாவதுக்கு மண்டையில போட்டு மண்டையை ரெண்டாக்கி விடுவேன். ஆமா நீ மண்டையில போட்டாலும் போடுவா. சின்ன பொண்ணு என்ன பிரியாணி செஞ்சா? சிக்கனா இல்ல மட்டனா? ஆமா, சிக்கன் மட்டன் விற்கிற விலைக்கு சிக்கன் பிரியாணி இல்லைன்னா மட்டன் பிரியாணி போடுறாங்க. போய வேலையை பார்த்துக்கிட்டு. அப்ப எதுல பிரியாணி போட்டு கொடுத்தா? வெறும் குஸ்காவா போட்டு கொடுத்தா? ஆமா, குஸ்காவை போட்டு கொடுத்தா எவ வாங்குவா? எப்பா இவன் நம்மளுக்கு கிறுக்காக்கி விடுவா போல. பிரியாணி இருக்கா, சிக்கன் கேட்டா இல்லங்க, மட்டன் கேட்டா இல்லங்க, பைத்திய மாதிரி புலம்பிட்டு இருக்கா. ஏமா இவட்ட பேசுறது வேலை இல்ல, பேசாம நம்ம வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதுதான். யோ நெட்ட, என்ன முணுமுணுத்து கிடக்கா? ஒன்னும் இல்ல தாயே, வயிறு பசிக்கு ஒரு கிளாஸ் காபி போட்டு தந்தா நல்லா இருக்கும். ஆமா, நானே ஒவ்வொரு இடமா போய் அவ்வளவு பிரியாணி வித்துட்டு வந்து கை கால்லாம் வலியோட இருக்கேன். நீ எனக்கு ஒரு டம்ளர் காபி போட்டு தருவான்னு பார்த்தா நான் உனக்கு போட்டு தரணுமோ? இந்தா ஆரம்பிச்சிட்டா. இன்னும் காபிக்கு 1/2 மணி நேரம் கிளாஸ் எடுப்பா. பேசாம வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதுதான். ஏன் சின்ன பொண்ணு உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் பத்துக்க. காலையில போகும்போது 2 காக்கா செத்து கிடந்து நான் கூட சொன்னேன் பத்தியா. இப்ப சாயந்தரம் வரும்போது அதை காணுமே. பரவாயில்ல எடுத்து காட்டுக்குள்ள கொண்டு போட்டியோ? பரவாயில்ல வீட்டு முன்னாடி அசிங்கமா கிடக்குன்னு எடுத்து கொண்டு போட்டிருப்பா அப்படித்தானே? ஆமா, செத்து போன காக்கா எடுத்து காட்டுக்குள்ள போடுறாவ. நான் என்ன பைத்தியக்காரியா? நான் பிரியாணி செஞ்சேன்னு சொன்னேன்ல, அந்த காக்கா வச்சு தானே பிரியாணியே செஞ்சேன். அடியே என்னடி சொல்ற? காக்கா பிரியாணி செஞ்சு கொடுத்தியா? ஆமா நட்ட, ஃப்ரீயா 2 காக்கா கிடைச்சுல, அதுல பிரியாணி செஞ்சு அசத்திட்டோம்ல. அவ்வளவு நல்லா இருக்கு தின்னாலும் பத்துக்க. அட பைத்தியக்காரி என்னடி பண்ணி வச்சிருக்கு? கரண்ட்ல அடிபட்டு போன செத்த காக்காவையா எடுத்து பிரியாணி செஞ்சு கொடுத்தா? அட பைத்தியமே, ஏதாச்சும் கொலகேஸ் ஏதாச்சும் ஆயிர போதுடி. யோ நெட்ட, சும்மா ஏதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு கிடக்காத பத்துக்க. எல்லாமே செத்த பிறகு தானே வேற குழம்பு வச்சு வறுத்து துங்கும். சிக்கன் மட்டன் எல்லாம் அப்படித்தானே, என்ன உயிரோடமா வறுத்து குழம்பு வச்சு துங்கும். அதே மாதிரி தானே இதுவும். அடக்கியான பையுள்ளா, இது வேற கரண்ட்ல அடிபட்டதா? ஐயோ என்ன ஆயிருக்கும் தெரியல. கருவி பெய் தான் கடந்து அதையாடி இப்படி பண்ணி வச்சிருக்கா. ஐயோ உனக்கு எங்கடியே போச்சு. ஐயோ எவெல்லாம் உன்ட்ட வாங்கி தின்னுட்டு இன்னைக்கு என்ன நிலைமையில கிடக்கான்னு வேற எனக்கு தெரியலையே. பயமால கிடக்கு. போலீஸ் கிழிச்சு ஏதாவது வீட்டு வாசல் முன்னாடி நிறுத்தி அசிங்கப்படுத்துறாத. ஆமா, நான் ஏதாச்சும் பிசினஸ் ஆரம்பிச்சாலே உங்களுக்கு பொறுக்காத. இப்படிதான் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி குழப்பிட வேண்டியது. சும்மா உன் வேலையை பார்த்துட்டு போறோம். நெட்டுச்சு இப்படிலாம் நம்மளை போட்டு சாவடிக்கா. சரியான பைத்தியக்கார பையுளையாலாம் இருந்திருக்கு. இந்த காக்கா வடுத்து எவனாச்சும் பிரியாணி செய்வானா? ஏமா ஒரு கிலோ இல்ல 2 கிலோ சிக்கன் விலை எவ்வளவு இருக்க போது? ஒரு 400 ரூபா இருக்க போது. அதுக்கு வாங்கி அழகா பிரியாணி செஞ்சு வித்தா கூட பரவாயில்ல. சி இந்த செத்து போன காக்காவுமா விட்டு வைக்க மாட்டா. யோ நெட்ட, இந்த மாதிரி கிடைக்கிறதெல்லாம் வச்சு பிரியாணி செஞ்சு கொடுத்தாதான் அவியலுக்கும் வாய்க்கு ருசியா திங்க முடியும், நம்மளுக்கும் செலவு இல்லாம பிரியாணி செய்ய முடியும். அட பைத்தியக்கார கோயா. யாரு நான் கோயாவா? நீ தாண்டி கோயா. ஒன்னவே கல்யாணம் பண்ண பாரு, நான் கோயா தான். யோ நெட்ட, நானே டயர்டா வந்திருக்கேன். சும்மா வெறுப்பை ஏத்திட்டு நடக்காத பத்துக்க. மரியாதை பேர் பத்துக்க. சும்மா நம்மளை போட்டு எரிச்சப்படுத்திக்கிட்டு. சி இவட்டெல்லாம் மனுஷன் பேசுவானா? மனுஷியா இருந்தா என்ன ஏதுன்னு காது கொடுத்து கேப்பா. இவதான் மிருகமாச்சே. ஐயோ வீட்டுல கரப்பாம்பூச்சி எலின்னு இனிமே ஒன்னத்தையும் விட்டு வைக்க மாட்டா. பள்ளி கிளின்னு பிடிச்சு அவ்வளத்தையும் பிடிச்சு பிரியாணியே செஞ்சு போட்டாலும் போட்டுருவா. ஏமா அந்த ஊர்ல விட்ட வாங்கிதுங்க போய் பாவம் தான் செவத்த. யோ நெட்ட, காக்கா பிரியாணி கொஞ்சோட வீட்டுல வச்சுட்டு போனேன். உனக்கு வேணுமாயா? அம்மா தாயே உன் பிரியாணியே வேண்டாம். ஆளை விட்டா சரிதான். போ, எனக்கு என்ன, உனக்கு தான் நெட்டம். என்ன முனியம்மா, நேத்து ஆளையே பார்க்க முடியல. எங்க போயிட்டா? ஆடு மேய்க்கிறதுக்கு நீயும் வருவா நானும் காத்துட்டே இருந்தேன். நீ வர்ற மாதிரியே இல்ல. ஏடி நேத்து சாயந்தரம் கொஞ்சம் தலைவலிச்ச மாதிரி இருந்து பத்துக்க. அதான் வீட்லயே படுத்து உறங்கிட்டேன். அப்படியா? சரி. ஏ முனியம்மா, உனக்கு கதை தெரியுமா?
நேத்து சின்ன பொண்ணு நல்ல பிரியாணி செஞ்சு அண்டா ஃபுல்லா வச்சு ஊரெல்லாம் வித்துட்டு தெரிஞ்சா பத்துக்க. சிக்கன் பிரியாணி கத்திட்டு கிடந்தா. நாங்களாம் என்னன்னு பார்த்தோம், பிரியாணி செஞ்சு புதுசா பிசினஸ் வேற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு வருஷம் 50 ரூபா வித்துட்டு கிடந்தா பத்துக்க. நல்ல டேஸ்ட் நல்லா செஞ்சிருக்கா பத்துக்க. நான் ராதிகா செல்லத்தாய்க்கா எல்லாரும் வாங்கி நல்லா தின்ன பத்துக்க. நீ வருவான்னு பார்த்தா ஆளையே காணோம். அப்படியா, புதுசா பிரியாணி கடைலாம் போட்டிருக்கா போலயே. ஆமாடி நல்லா இருந்து. அப்படித்தானே செல்லத்தாய்க்கா, நல்லா இருந்துல? ஆமாடி பரவாயில்ல, அவன் இந்த அளவுக்கு செய்வான்னு நினைக்கவே இல்லை. பிரியாணி நல்லா தான் இருந்து, ஆனா லெக் பீஸ் தான் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் வேற மாதிரி இருந்து பத்தியா. எனக்கு வேற அதை தின்னுட்டு ஒரே கான்னு ஒரே சவுண்ட் வந்துட்டே இருந்து. அப்பா ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆயிட்டடி அந்த சவுண்டு போறதுக்கே. ஐயா அப்படியா, அப்ப நேத்து ஃபுல்லா காக்கான்னு கத்திட்டு கிடந்தியோ? அவ சாப்பிடும் போதே அப்படித்தானே கத்திட்டு கிடந்தா. அதான் என்னன்னு தெரியல, எப்பவுமே பிரியாணி திம்பே ஒரு நேரமும் இப்படி சவுண்ட் வராது. என்னது காக்கான்னு சவுண்ட் வந்துச்சா? அடியே காக்கா பிரியாணி தின்னாதாண்டி காக்கான்னு சவுண்ட் வரும். ஏன் முடியுமா, என்னடி சொல்றேன்? நாங்க சாப்பிட்டது சிக்கன் பிரியாணி. ஆமாடி சிக்கன் பிரியாணி தான் சொன்னா பத்துக்க. ஆனா கொஞ்சம் சிக்கன் மாதிரி டேஸ்ட் தெரியல, கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்து. எக்கோ என்னக்கா சொல்றியே? அவ உங்களால ஏமாத்திட்டா போல. என்னடி சொல்ற, ஏமாத்திட்டாளா? புரியல எனக்கு. அடியே அது சிக்கன் பிரியாணி இல்லடி காக்கா பிரியாணியா இருக்கும்னு நினைக்கேன். ஏ முடியுமா, சும்மா வாய்க்கு வந்தது பேசிட்டு நடக்காத பத்துக்க. நீ சும்மா நினைக்கிறதுக்குலாம் அது காக்கா பிரியாணின்னு சொல்லிட்டு நடக்கா. ஐயே அந்த கதை என் கேக்கியாவ வீட்டு முன்னாடி நேற்று இந்த கரண்டில் அடிபட்டு 2 காக்கா செத்து கிடந்து பார்த்துக்கிடுங்க. அந்த மரம் பக்கத்துல தான் உளுந்து கடந்து 2 காக்காவை நான் பார்த்தேன். அவ அந்த 2 காக்கையை எடுத்துட்டு போனான். நான் என்ன நினைச்சேன், சரி அதை கொண்டு காட்டுக்குள்ள கொண்டு போட போல. ஏன்னா அவ வீட்டு முன்னாடி தான் கடந்து பார்த்துருங்க, நாரும்ல, அதனால காட்டுக்குள்ள கொண்டு வந்து போட போல நினைச்சேன். நீங்க சொல்ற கதையெல்லாம் கேட்டா அதை தான் வச்சு பிரியாணி போட்டான்னு நினைக்கேன். ஐயே என்ன முடியுமா சொல்றா? அதான் எனக்கு காக்கான்னு சவுண்ட் வந்துட்டே இருந்திருக்கோ. ஏன் முடியுமா, நீ சொல்றது உண்மையா கூட இருக்கும்டி. இந்த லெக் பீஸ் ரொம்ப சூம்பி போய் இருந்து பத்துக்க. நான் கூட கேட்டேன், என்ன சீக்கு வந்து கோழியா இப்படி சூம்பி போய் இருக்குன்னு கேட்டதுக்கு, இல்ல நல்ல சிக்கன் தான், உனக்கு தான் இப்படி வந்திருக்கு அப்படின்ட்டா. ஐயக்கா செலுத்தாயக்கா, அப்ப ஆத்தியலாக்கா இவன் நம்மளுக்கு காக்கால பிரியாணி செஞ்சு தந்திருக்கா. ஏடி என்னால நம்பவே முடியலடி. இது என்னடி இப்படி பண்ணி வச்சிருக்கா? அதுவும் கரண்ட்ல அடிபட்ட காக்காவை போய் நம்மளுக்கு பிரியாணி செஞ்சு தந்திருக்காளே. இதுல ஆளுக்கு 50 ரூபா வரை வாங்கிக்கிட்டாலே. அதை தின்னுட்டு நம்மளுக்கு எதாவது ஆயிருந்தா என்னடி பண்றது? என்னக்கா அவ்வளோ ஏமாந்து இப்படி தின்றுக்கே? இதுல வேற நான் இல்ல, நீ இருந்தா என்ன நல்லா தின்றுக்கான்னு இதுல நீங்க பேச வேற சரியே. இப்படி காக்கா பிரியாணிக்கும் சிக்கன் பிரியாணிக்கும் வித்தியாசம் தெரியாமையே கிடைக்கியே. அவ நல்லா உங்க தலையில மிளகா அரைச்சு தப்பிட்டு போயிருக்கா. எனக்கு அப்பவே கொஞ்சம் சந்தேகமாவே இருந்து, டேஸ்ட் வித்தியாசமா இருக்கேன்ட்டு. அப்ப கூட எனக்கு தோணவே இல்லையே. இந்த இழுவ வேற காக்கான்னு கத்திக்கிட்டே கிடந்தா. எனக்கு அப்பவும் தோணலையே. ஐயே இவ இப்படிலாம் ஏமாத்திட்டு போயிருக்கா. அது என்ன பழக்கம் இந்த சின்ன பொண்ணுக்கு? ஏன் இப்படி ஏமாத்தி இப்படி காக்கா பிரியாணி சிக்கன் பிரியாணி கொண்டு விற்கணும்? அது என்ன பழக்கம்? வாங்கடி என்ன ஏதுன்னு வீட்டுல போய் கேட்டு ஒரு கை பாத்துருவோம். ஏன் முடியுமா, நீ சொல்றதுலாம் உண்மைதானா? அடியே உண்மைதாண்டி, என் கண்ணால பார்த்து 2 காக்காவை தூக்கிட்டு போனா பத்துக்க. எக்கோ வாங்கக்கோ, என்ன ஏதுன்னு கேட்டுருவோம். சீ நம்மளெல்லாம் பார்த்தா இவளுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, இப்படி பண்றாளா? சீ இவகிட்ட இன்னும் ஒரு பொருள் வாங்கி திங்க கூடாது. வா முடியுமா, நீயும் வா. நீ வந்தாதான் கொஞ்சம் கேட்க கரெக்டா இருக்கும் பத்துக்க. இந்த வரேன்டி, உங்களுக்கு ஒண்ணு நான் தானே வந்து நிக்கணும். வாங்க சீக்கிரம் போய் கேப்போம், எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு. ஏக்கோ வாங்கக்கோ, என்ன ஏதுன்னு பாத்துருவோம் இன்னைக்கு. சீ காக்கா பிரியாணின்னு தெரியாம அப்படி தின்னனே. செல்லதாய்க்கா நீங்க நிக்கி பாத்தீங்களா? அதுலதான் 2 காக்கா கடந்து பாத்துக்கோங்க. அதுல இருந்து தான் அவன் எடுத்துட்டு போனான். அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். வாங்கடி என்ன ஏதுன்னு கேட்டு கூட்டுருவோம் இன்னைக்கு. இப்ப வெளியே வர முடியா இல்லையா? யாரு நம்ம வீட்டு முன்னாடி நின்னு சின்ன பொண்ணுன்னு காட்டு கத்திட்டு கிடக்கிறது. ஐயா இந்த பீஸுங்களா, இந்த பீஸுங்க எதுக்கு இங்க வந்திருக்கு? ஒருவேளை காக்கா பிரியாணின்னு கண்டுபிடிச்சிட்டாளுங்களோ? செல்லத்தாய்க்கா என்னக்கா அவ்வளோ கோரசா வந்திருக்கியே, என்ன விஷயம்? என்ன விஷயமா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன விஷயம் நல்லா வக்கனையா கேளு. சரிதான், கண்டுபிடிச்சிட்டாளுவோ போல. சின்ன பொண்ணு பண்றதெல்லாம் பண்ணிட்டு எவ்வளவு திமிரா நீ நின்னுட்டு இருக்கா? காக்கா பிரியாணி சிக்கன் பிரியாணின்னு சொல்லியா விக்கா? இழுவே என்னடி சொல்ற? காக்கா பிரியாணியா? சின்ன பொண்ணு ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத. எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும். முனியம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டா. என்னது முனியம்மா சொன்னாளா? இந்த குட்டச்சிக்கு எப்படி தெரியும்? இவளே ஒரு காப்படி ஏதோ தேவலாம வத்தி வச்சுட்டா போல. என்னங்கடி வாய்க்கு வந்து அப்படி பேசிட்டு அடைக்கிய? காக்கா பிரியாணிக்கு காக்காக்கு நான் எங்க போறது? சும்மா லூசுத்தனமால பேசிட்டு அடைக்கிய. அதுவும் உங்ககிட்ட போய் ஏமாத்தி விப்பனாடி. சும்மா நடிக்காத. சின்ன பொண்ணு ஏன் இப்படி போய் சொல்லிட்டு தெரியற? அதான் உன் வீட்டு முன்னாடி நேத்து கரண்ட்ல அடிபட்டு 2 காக்கா செத்து கிடந்துல, அதை நீ தானே எடுத்துட்டு போனா. என்னது கரண்ட்ல அடிபட்ட காக்காம நான் எடுத்துட்டு போனா? இது என்னடி நல்ல கதையாவுல இருக்கு? புது கதையெல்லாம் நல்லா விடுறா. நீ எப்படி பாத்த? நீ எடுத்துட்டு போகும்போது நான் பார்த்தேன். செல்லத்தாய்க்கா இவளை நம்பாதீங்க, சும்மா லூசுத்தனமா பேசிட்டு அடக்கா. யார நம்பணும் எல்லாம் எனக்கு தெரியும்டி. தேவெல்லாம் பேசாத. காக்கா பிரியாணியிலே பிரியாணி செஞ்சு போடுற ஒண்ணு நீங்க அடிக்காம நான் விட மாட்டேன்டி. என்னக்கா அவதான் லூசுத்தனமா பேசிட்டு இருக்கான்னு பார்த்தா நீங்களும் அதுக்கு மேல லூசா இருக்கிய. யாரு நாங்க லூசா? குந்தாணி
இந்த மாதிரி சும்மா கத்திட்டு கிடக்காத பத்துக்க. வீட்டுலதான் எங்க நெட்ட மாமா இருக்காவே, வேணா போய் கேளுங்க. நேத்து தான் அவியதான் எனக்கு 2 கிலோ சிக்கன் வாங்கி தந்தாவே. வாங்க உள்ள போய் கேப்போமா? ஏ ஒத்தரோசா, இவ என்னடி வாங்க உள்ள போய் கேப்போமா இவ்வளவு கேஷுவலா சொல்றா? ஒருவேளை இந்த முனியமா தான் எதுவும் தேவையில்லாம எதுவும் பண்ணிட்டாலோ? எனக்கும் அப்படிதாண்டி தோணுது. ஏ சின்ன பொண்ணு சும்மா நடிச்சிட்டு இருக்காத பத்துக்க. என்னக்கா நீங்களும் இப்படியே பேசிட்டே இடக்கே? வாங்கக்கா வீட்டுல வாங்க, எங்க நெட்ட மாமாட்ட கேளுங்க. சிக்கன் வாங்கின பில்லு கூட வச்சிருப்பாவே, வேணா காட்டட்டுமா? என்ன சின்ன பொண்ணு சொல்றா? உண்மையாவா? உண்மையாவே சிக்கன் பிரியாணி தானா? எக்கோ உங்க மேல சத்தியமா சொல்றேன்க்கோ, சிக்கன் பிரியாணி தான்க்கோ. எக்கோ வந்து முனியமா தான் ஏதோ தேவையில்லாத வேலை பண்ணிட்டு கிடக்கான்னு நினைக்கேன். ஏ சின்ன பொண்ணு சும்மா போய் சொல்லிட்டு கிடக்காத பத்துக்க. அந்த காக்காவை தூக்கிட்டு போனால நான் பார்த்தேன். ஆமா, நீயே காப்பி சைஸ்ல கிடக்கா, நான் காக்காவை தூக்கிட்டு போனதை இவ பார்த்தாலாம். ஃபர்ஸ்ட் ஒழுங்கா கண்ணை செக் பண்ணி கண்ணாடியை போடு. குருடா சுத்திட்டு தெரியாத, சும்மா வாய்க்கு வந்து பொடிச்சு உளறிட்டு அடப்பா பத்துக்க. நான் பிசினஸ் பண்ண உடனே உனக்கு பொறுக்காம உனக்கு இப்படி ஆளை கூட்டு வந்து உனக்கு இருக்க முடியல போல. சும்மா அதை கெடுத்து விடலாம் தானே இப்படி பண்றா? ஏ சின்ன பொண்ணு, இந்த முனியமா சொன்னான்னு தாண்டி நாங்க இங்க பயந்துட்டு வந்தோம். ஒருவேளை காக்காவை தான் வச்சு பிரியாணி செஞ்சுட்டா போலன்ட்டு. எப்பா ஒரு வழியா கடவுள் புண்ணியத்தில் நம்ம சொன்னதை நம்பிட்டாலும் நல்ல வேலை. அந்த நெட்டையிட்ட வந்து கேட்கல. நெட்டையிட்ட கேட்டாலும் முத்தம் எப்படி சப்போர்ட் பண்ணிருப்பான். சரி இருந்தாலும் அவனையும் நம்ப முடியாது. ஏன் முடியுமா? ஏன் தான் இப்படி பண்றேனே எனக்கு தெரியலப்பாச்சி. செல்லத்தாய்க்கா நீங்களும் அந்த முடியுமா பேச்ச கேட்டு என்ன சந்தேகப்பட்டீங்களா? ஏ சின்ன பொண்ணு அழுவாதடி, சாரிடி. தேவையில்லாம இந்த முனியமா பேச்ச கேட்டு வந்துட்டோண்டி. சாரிடி, உன்ட்ட வேற தெரியாம கோவத்துல கத்திட்டேன். ஆமா சின்ன பொண்ணு மன்னிச்சிருடி. ஏன் ஒத்தரோசா நீ கூட என்ன நம்பல அடி? நான் உங்களுக்கு போய் இப்படி எல்லாம் பண்ணுவேனாடி? ஏ முனியம்மா, உன்னாலதான் இவ இப்படி அழுதுட்டு இருக்கா பத்துக்க. தேவையில்லாத வேலை தானே. எதுக்கு இப்படி கூட்டத்துக்குள்ள போது இப்படி இப்படி கெடுத்து விட்டுட்டு அடக்கா? ஏ சின்ன பொண்ணு எதுவும் தப்பா நினைச்சுக்காத சின்ன பொண்ணு, சாரிடி. சின்ன பொண்ணு நீ ஃபீல் பண்ணாதடி. இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இப்படி அடுத்தவ பேச்ச கேட்டு என்ன சந்தேகப்பட்டீங்கன்னு. எல்லாம் அந்த முனியம்மாவால வந்ததுடி. சாரி சின்ன பொண்ணு, இனிமேட்டு யார் உன்னை பத்தி சொன்னாலும் நாங்க தப்பா நினைக்க மாட்டோம். ஆமா சின்ன பொண்ணு, அழுவாத, கண்ணை தொடச்சிக்க. சரிக்கோ. ஏ முனியம்மா, இதுக்கப்புறம் இந்த சின்ன பொண்ணை பத்தி ஏதாவது தப்பா ஏதாவது பேசினா அவ்வளவுதான் பத்துக்க. செல்லத்தாய்க்கா சும்மா அவ சொல்றதெல்லாம் நம்பி நடக்காதியே. நான் தான் கண்ணால பாத்தேங்கல்ல, வேற ஏன் சும்மா இது பண்ணிட்டு அடக்கிய? ஆமா, உன் கண்ணுல கொண்டு கொல்லிய வைக்க. சும்மா பேரு பத்துக்க. சும்மா அந்த பிள்ளையே இப்பதான் சரி ஏதாவது ஒண்ணு பண்ணுவோன்ட்டு பிரியாணி கடை போட்டுருக்க, அதை கெடுத்து விடுறதுக்கு வந்துருவா. மாதிரியே பேரு பத்துக்க. ஆமா, எனக்கு என்ன வந்துச்சு? நீங்க தானே தின்னிய. எந்த ஆளையும் போங்கன்னு விட்டுருக்கணும். உங்களுக்காண்டி உங்ககிட்ட நான் சொல்லிட்டு நான் இவ வீட்டுக்கு வந்தே பத்தியில என்ன செருப்பால் அடிக்கணும். பேரு பத்துக்க. இனிமேட்டு இந்த பக்கம் வந்துடாத. தேவையில்லாம தான் பண்ணிட்டடக்கா. ஏ சின்ன பொண்ணு ஃபீல் பண்ணாதடி. நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிரு. அந்த முனியமாவை விரட்டி அனுப்பியாச்சு. சரி ஒத்தரோசா. ஹாப்பி பர்த்டே மித்ரா. இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் மித்ரா. நீங்க எப்பவும் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும். மித்ரா குட்டிக்கு இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். ஹாய் சந்திரா, ஹாய் லக்ஷ்மி, ஹாய் கவின் நிலவு, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் நூர்ஜகான், ஹாய் நாகராணி, ஹாய் அருணாலக்ஷ்மி, ஹாய் ஸ்ரத்விக், ஹாய் ரித்திகா, ஹாய் கீர்த்தி, ஹாய் ஓவியா. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.